ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறந்திருக்கிற இந்த புது வருஷத்தை ஒரு ஸ்வீட்டோடு ஆரம்பிப்போம். கேரட் ஹல்வா தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸ்வீட் கேரட்டை சீவி கஷ்டப்பட்டு கிளறி இப்படியெல்லாம் பண்ணாமல் குக்கரில் வச்சு ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்வீட்டு தான். நெய்யும் அதிகம் பிடிக்காது, ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு 3/4 கிலோ கேரட் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தோலெல்லாம் சீவி பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகின உடனே இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ரெஷ்ஷான கேரட்டை இது கூட சேர்த்திக்கலாம். கேரட்டை சும்மா லேசாக 2 தடவை அப்படியே திருப்பி விடணும். எல்லா கேரட்லேயும் அப்படியே நெய் கோட்டாகிற மாதிரி சும்மா 2 தடவை திருப்பி விட்டுட்டு இப்போ இன்றைக்கி எடுத்துருக்கிற இந்த 3/4 கிலோ கேரட்டுக்கு 1/2 லிட்டர் விட கொஞ்சம் கம்மியாக ஒரு 400 ml அளவுக்கு நல்ல கெட்டியான பால், காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன். எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். பாலையும் கேரட்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கருக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 2 விசில் வரட்டும். அப்படி நல்லா ஆறுனதுக்கப்புறமா குக்கரை திறந்து பார்க்கலாம். கேரட் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த கேரட்டை அப்படியே நல்லா மசிச்சு விடணும். கேரட் நல்லா வெந்திருக்கு, அதனால ரொம்ப சுலபமாகவே மசிச்சிடலாம். மத்து வச்சு மசிக்கிறதுனாலும் மசிக்கலாம், ரொம்ப சீக்கிரமாக மசிஞ்சிரும் பாருங்கள். நல்லா மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. கூட வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படி சர்க்கரையை நல்லா கலந்து விட்டிங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொஞ்சம் தண்ணியாகி அப்புறம் மறுபடியும் கெட்டியாக ஆரம்பிக்கும். இது இப்படி கொதிச்சுட்டு இருக்கட்டும் கொஞ்ச நேரம். பாருங்கள் நல்லா கொதிச்சுட்ருக்கு, மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ அதுக்குள்ளே இந்த பக்கமாக நம்ம இதுக்கு முந்திரியை வறுத்து வச்சுக்கலாம். கரண்டியில் 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நெய் நல்லா உருகி வரட்டும். உருகி வந்த உடனே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி இது கூட சேர்த்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு நல்லா பாதி அளவு வறுபட்ட உடனே இப்போ இது கூட கொஞ்சமாக பாதாம் சன்னமாக கட் பண்ணது சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இது ரெண்டுமே நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம், இருக்கட்டும். இப்போ அதுக்குள்ளே கேரட் பார்க்கலாம். பாருங்கள் இப்போ சர்க்கரையோடு சேர்த்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யோடு சேர்த்து அப்படியே நல்லா கலந்து விடணும். பால் அப்படியே நல்லா சுண்டி கேரட் அப்படியே அல்வா பதத்துக்கு வரணும். பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் பாருங்கள், அந்த அளவுக்கு விட்டுறணும். பாருங்கள் இப்போ நல்லா அப்படி ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வந்த உடனே இப்போ இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. கூடவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா கேரட் அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே சுருளை வரணும். அந்த ஸ்டேஜ் வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டான சுலபமாக செய்யக்கூடிய கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்வீட்டை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.